ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அம்மாக்களுக்கு சமர்ப்பணம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கும். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம சாயை முதல்ல துவாரகா மாயில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சாயை பாருங்கள். துவாரகா மாயில நம்ம அம்மாவோட வீடு. சாய் நிறைய பக்தர்களுக்கு அம்மாவாகவும் இருக்கிறார். பெண் குழந்தைகள்னாலே அவருக்கு அளவு கடந்த ஒரு அன்பு. அதுக்காக பசங்களெல்லாம் பிடிக்காதான்னு நினச்சிடாதீங்க, நம்மளையும் பிடிக்கும் அவருக்கு. இருந்தாலும் பெண் குழந்தைகளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் தான் அப்பா செல்லமாக இருப்பாங்க, பசங்கள்லாம் அம்மா செல்லமாக இருப்பாங்க. இப்படி ஒரு அற்புதமான அந்த ஒரு உறவு அம்மா, அதை நம்ம விவரித்து சொல்ல முடியாது. நமக்கு பட்ட கடன், நம்ம ஒரு 5 விதமான கடன்கள் பட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த தேவர்களுக்கு பட்ட கடன். தேவர்கள் பட்ட கடன்னா ஏன்னா அவங்க தான் இந்த இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க, மழையை கொடுக்குறாங்க, காற்றை கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான கடன். அப்புறம் பித்ரு கடன் சொல்லுவாங்க. அப்புறம் பிராமண கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தணர்கள் கடன் அப்படின்னு. அதாவது பிராமணர்கள்னால் அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்வாங்களே, அந்த மாதிரியான பிராமணர்கள். உலகத்தோட நன்மைக்காக பூஜைகள் செய்வாங்க, உலகத்தோட நன்மையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு பட்ட கடன். பித்ருக்களுக்கு பட்ட கடன். அதுக்கப்புறம் இன்னொரு கடன் கூட சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு கடன், ஆன்மீக குருவோட அவங்களுக்கு பட்ட கடன். அடுத்தது நம்ம தாய் தந்தையர்களுக்கு பட்ட கடன். இது எல்லாம் எந்த ஒரு மனுஷனாலையும் அடைக்கவே முடியாது. இந்த 5 கடன்களை நம்ம அடைக்கவே முடியாது. அதுவும் முக்கியமாக ஆன்மீக குரு, அப்புறம் நம்ம தாய் தந்தையர்களுக்கு பட்ட கடனை நம்ம அடைக்கவே முடியாது. அதுலேயும் முக்கியமாக அம்மா. ஏன்னா அந்த உறவில் மட்டும்தான், அம்மாங்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. நான்கிற எண்ணமே இருக்காது. எப்போதும் அவங்க அந்த சுமையை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைகளோட சுமையை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த குழந்தையோட நலனிலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க அம்மா. 10 மாதம் தொடர்ந்து ஒரு பொருளை நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஒரு சின்னதாக ஒரு பொருளை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். 10 மாதங்கள் ஒரு உயிரை தன்னோட உடலில் சுமந்துக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்காக அவங்களோட எல்லாமே மாறும். அவங்களோட உடல் அமைப்பிலிருந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், தூக்கத்தை விடணும், அந்த குழந்தைக்காக சாப்பிடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். சாப்பிட முடியாது, ஆனால் அந்த குழந்தைக்காக சாப்பிட்டாகணும். இப்படி பல விஷயத்தை தியாகம் பண்ணி, அதுவும் கடைசி அந்த பிரசவிக்கும் போது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த மனிதன் வலியை தாங்க முடியும். அதற்கு மேலே வலி வந்துச்சு, அவனோட சக்திக்கு மீறி அவன் வலியை தாங்க முடியாத அளவுக்கு அவனோட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பார்டர் லைன் இருக்கும். அந்த லைனை தாண்டி வலியை அனுபவிச்சான் அப்படின்னா அவன் மயக்க நிலைக்கு போயிடுவான். அவனோட மூளை செயலிழந்துடும், அவ்வளோதான், ஜாம் ஆயிரும் எல்லாமே. அப்படி அந்த அதிகபட்ச அந்த வலியை தான் ஒரு பெண் அந்த பிரசவிக்கும் டைமில் நேரத்தில், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் நேரத்தில் அனுபவிக்கிறதா சொல்கிறாங்க. 2 எலும்புகள் விரிந்து சுருங்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 எலும்பு விரிந்து சுருங்கினா அந்த வலி எப்படி இருக்கும்? அப்படி வலிகளை தாங்கி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி தன்னோட இறுதி நாள் வரைக்கும் அந்த குழந்தையோட நலனிலேயே கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காங்க அம்மா. அப்படி பெற்றெடுக்கிற அந்த குழந்தை, இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு காரணமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அப்படி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகுது, ஏதாவது ஒன்றுனா அந்த அம்மாவால் தாங்க முடியுமா? அதுவும் மிருகங்கள் வேட்டையாடுது, இந்த கலியுகத்தில் மிருகங்கள் வேட்டையாடுது, மனித மிருகங்கள் வேட்டையாடுது. நியூஸ் சேனலை பார்த்தா பயமாக இருக்குது, செய்தித்தாள்களையும் நியூஸ் சேனல்லையும் பார்த்தோம்னா நமக்கு பயமாக இருக்குது. காட்டுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் காட்டுக்குள்ளே கூட நடக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டில் கூட நடக்காது, மிருகங்கள் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாது. பெண் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த சமூகம் அந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்கு. பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும்.
அவங்கள பாதுகாக்கணும். அதற்கு ஒரே வழி, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் நல்லதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அது சரியாகும். பெண் குழந்தைகளை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல எல்லா நேரத்துலையும். எல்லா நேரத்துலையும் நம்ம 10 பேரோட பாதுகாப்போடையே நம்ம அனுப்பி வைக்க முடியுமா? முடியாது. அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நம்ம சரி செய்தால் மட்டும்தான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். பெண்கள் அவங்கள பாதுகாக்கணும், அதுதான் ஆண்மை. அவங்கள்ட்ட கண்ணியமாக நடந்துக்கணும், மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, அவங்கள துன்புறுத்தக்கூடாது, அதுதான் உண்மையான ஆண்மை. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி, இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கற்பனை வந்து நிஜத்தை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. நம்ம நம்புகிற அளவுக்கு இருக்காது, நம்ம நம்புறதை விட கற்பனையை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் அதை விட அதி பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போதே படிக்கும்போதே நமக்கு வந்து பயம் வருது, உடம்புலாம் நடுங்குது. ரொம்ப மோசமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம சத்குருவை வந்து பிரார்த்திப்பதும், அவர்கிட்ட நம்மளோட கோரிக்கையை வைப்பதும், அப்புறம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நம்ம சரி செய்து கொள்வதும் தான் நம்மளால் வந்து முடியும். குறைந்தபட்சம் நம்மளை பாதுகாத்துக்குவோம். நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துக்கு அந்த பாதுகாப்பு உணர்வை தருவதற்கு நம்மளும் வந்து முயற்சிப்போம். நம்ம சாய் குடும்பத்தில், நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்காது. அந்த குடும்பம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா, எந்த வீட்டிலலாம் பெண்கள் வந்து அழுகிறாங்களோ, எந்த வீட்டிலலாம் பெண்கள் வந்து துன்பப்படுத்தப்படுறாங்களோ, அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்காது. அவங்க எவ்வளவு பணம் காசு வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியாது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வயதானவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். அந்த வீட்டில் தான் தெய்வம் வந்து குடிக்கொள்வோம். அங்கே தான் வந்து அமைதியாக இருக்கும் வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது நம்ம ஊர்லேயும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, எங்கே வந்து பெண்கள் வந்து அமைதியாக வாழ்கிறாங்களோ அந்த நாடு தான், அந்த இடம் தான் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வெளியே மட்டும் நடக்கிறது கிடையாது. நிறைய குடும்பங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்களுக்குள்ளேயே பெண்கள் வந்து இந்த மதிக்காமல் அவங்கள வந்து துன்புறுத்துறது, அவங்கள வந்து அலட்சியப்படுத்துறது, மன ரீதியாக அவங்கள வந்து பாதிப்புக்குள்ளாக்குறது. எவ்வளவு பேர் இன்றைக்கி மன அழுத்தத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆணாதிக்க சமூகம். ஏன்னா இப்போ நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் கூட பல நேரங்களில் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன். நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும். நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம சரியாக செய்கிறது கிடையாது. அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு எனக்கும் கூட தான். நானும் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வெளியே நடக்கிற தவறுகளை நம்ம பார்க்குறோம். மன ரீதியாக நம்ம வீட்டில் நடக்கிற குழந்தைகளையும், நம்ம பெண்களையும், நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. எல்லாமே நம்ம சரி செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வெளியே நடந்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான மிருகத்தனமான செயல்கள் வாயால் சொல்லவும் முடியல, அதை பற்றி பேசவும் முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்குவோம். இது என்றைக்கு சரியாகும்னு தெரியல. கூடிய சீக்கிரமே இதெல்லாம் சரியாகணும். ஒரு விடிவு காலம் நமக்கு வரணும். வெளியே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த மிருகங்கள்லாம் வந்து வேட்டையாடப்படணும். வேறு வழியே கிடையாது. இதுங்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, சரி ஓகே இதோட இதை விட்டுருவோம். நம்ம எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். மற்றவங்கள திருத்த முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்ம சரியாக நடந்துக்குவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சரியான பாதைக்கு நம்ம கொண்டுட்டு போவோம். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. ஆன்மீக பாதைக்கு அவங்களை கொண்டுட்டு போங்க. ஏன்னா ஒரு ஆண் சரியாக இருந்தானா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். அதாவது அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் நல்லா இருப்பாங்க. பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். முடிந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்குவோம். நம்ம சரியாக நடந்துக்குவோம். அதுதான் நம்மளால் செய்ய முடியும். அதை நம்ம கரெக்டாக செய்ய முயற்சி செய்வோம். அதுதான் நம்ம குருவுக்கும் பிடிக்கும். அதுதான் அவரும் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். சரி, இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கோகிலாபதி அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட குடும்பத்திற்காகவும் அவங்க விருப்பப்பட்டது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க சந்தோஷமாக வாழணும்னு கோகிலாபதி அம்மாவுக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக ஜானகி அம்மாவுக்கு இன்றைக்கி 78வது பிறந்தநாள். ஜானகி அம்மாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அம்மாவோட
உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் அரவிந்த் சகோதரருக்கு இன்னைக்கு 25வது பிறந்தநாள். சகோதரர் சாய் அரவிந்துக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சாய் குடும்பத்தில் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.